ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம பாசிப்பருப்பில் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தோல் நீக்கியது பாருங்கள், இந்த அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இதே அளவில் தான் நான் எல்லாமே கொடுக்க போகிறேன். இதில் நான் 3 ஏலக்காயும் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பருப்பு கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. பொன்னிறமாக வந்ததும் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இது நம்ம இந்த கடாயில் கடந்துச்சுனாக்கா அப்படியே ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி அதை ஆற வச்சு தான் நம்ம மிக்சியில் கொடுத்து அரைக்கணும். இது நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் ஏலக்காயும் சேர்த்து அரைக்கிறதுனால நல்லா பவுடர் ஆகிடும். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்த மாவு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது எப்படி அல்வா பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி பேன் தாங்க எடுத்திருக்கேன். பேன் இல்லைனாக்கா நீங்கள் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் நெய் போடுறேன். நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம், முன்னாடியே வறுத்துக்கலாம். நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக முந்திரி வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அந்த நெய்யிலே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பு மாவையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் இப்போ பக்கத்தில் வேறு ஒரு அடுப்பில் வெந்நீர் போட்டிருக்கேன். நம்ம பாசிப்பருப்பு எடுத்த அதே டம்ளரால் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டிருக்கேன் நான். இப்போ இது கலந்து வரவும் அந்த வெந்நீரை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். வெந்நீர் பாதி அளவுக்கு சூடு ஏறினா போதுங்க. ரொம்ப கொதிச்சிச்சின்னா கெட்டி கெட்டி ஆகிடும். பாதி அளவுக்கு சூடு ஏறி இருக்குது. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சமாக முதல்ல ஊற்றிக்கலாம். அப்புறம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக அப்படியே அந்த 2.5 டம்ளர் தண்ணியையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அது வெந்து வர்றதுக்கு. இப்போ 1 2 கட்டி இருந்தாலும் நல்லா கலந்து கிளறி விட்டுருங்க. எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன் நான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிண்டிகிட்டே இருந்தாக்கா அந்த கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். இப்போ ஓரளவுக்கு திரண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. நல்லா தேய்ச்சி கொடுத்திங்கன்னா அந்த கட்டி 1 2 இருந்தாலும் அது நல்லா உடப்பட்டுரும். பாருங்கள், நல்லா அப்படியே திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஜீனி போட்டுக்கலாம். நான் எடுத்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். பாசிப்பருப்பு எடுத்த அதே டம்ளரால் நான் 2 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம், அதிகமாக வேணாலும் கூட போட்டுக்கலாம். 2 டம்ளர் தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அந்த ஜீனி போட்டதுக்கப்புறம் லேசாக லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மறுபடியும் திரண்டு வந்துடும். ஜீனி கரையும் கரெக்டாக வந்துடும். அழகாக வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். எல்லாம் ஒன்றா கலந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக லேசாக சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக நான் கொஞ்சமாக போடுறேன். ஒரு சொட்டளவுக்கு போட்டால் போதும். நல்லா இப்போ கிண்டிட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கனாலே தெரியுது எந்த அளவுக்கு அப்படியே திரண்டு ஒட்டாமல் வருது பாருங்கள்.
நல்லா அப்படியே உருண்டு வரணும் பந்து மாதிரி. பாசிப்பருப்பு அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ தெம்பு இருக்குது இதில். நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டோ இல்லை மத்தியானம் லஞ்சு முடிச்சிட்டோ நமக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் தட்டில் மாற்றி எடுத்துட்டேன். காரமாக சாப்பிட்டதுக்கப்புறம் இதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஒரு சின்ன விசேஷம் ஃபங்க்ஷன் எதாவது வைக்கிறோம் அப்படின்னா கூட அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை ரெடி பண்ணி வைக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக செஞ்சு வைக்கக்குள்ளே என்ன அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க எல்லாருமே, நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. சூப்பராக இருக்குது. ரெடி ஆகிடுச்சி. சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.